வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம குரூப்பில் போல் போடுறது எப்படி அப்படிங்கிற ஒரு விளக்கம் இந்த வீடியோவில் கொடுக்குறோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே போய்க்கோங்க. எந்த குரூப்பில் நீங்கள் போல் போட விரும்புகிறீங்களோ அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச்னு ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். கீழே மெசேஜ் கொடுக்குற இடத்துல அதை டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து போல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பாருங்கள். மஞ்சள் கலரில் 3 கோடு போட்ட மாதிரி. அதை தொட்டுட்டிங்கன்னா இந்த போல் ஆப்ஷன் வந்துடும். இங்கே நீங்கள் என்ன கேள்வி டைப் பண்ண விரும்புகிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கலாம். சரிதாங்களா? இப்போ உதாரணத்துக்கு, இன்று வகுப்பில் கலந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி நான் கொடுத்துட்டு ஒரு கேள்வி போடுறேன். ஆப்ஷனில் ஆம், இல்லை. சரிங்களா? இப்படி என்ன நீங்கள் வேணுமோ அதை போட்டுட்டு ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த கீழே பிளாக் கலரில் ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னா போதும், அந்த போல் இங்கே ரெடியாகி வந்துடும். சரிங்களா? அந்த ஸ்க்ரீனில் தெரியுதா? இப்போ இதுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணால் இன்று வகுப்பில் கலந்து கொண்டீர்களா அப்படின்னு பார்த்துட்டு ஆமன்னு டிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இல்லைன்னு டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் இவங்க இப்படி டிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வியூ ஓட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஆமன் டிக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் இல்லைன்னு டிக் பண்ணியிருக்காங்கன்னு உங்களால் பார்க்க முடியும். இது ரொம்ப ஈஸி. சரிங்களா? இதில் இன்னொரு குறிப்பு என்னென்னா, இப்போ ரெகுலராக நீங்கள் ஒரே கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேள்வி நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கலாம், தனியாக டைப் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு இதே தான், ஒவ்வொரு நாளும் நீங்கள் போல் போடணும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக போய் டைப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை டைப் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு, சரிங்களா, இது ஒரு தனி மெசேஜாக வச்சுட்டிங்கன்னா, இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் புதுசாக போல் போடுறேன். எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். அட்டாச் கொடுக்குறேன், போல் கொடுக்குறேன், மேலே கொஸ்டினில் டைப் பண்ணுறேன். இதில் ஆம் இல்லைன்னு இருக்குது. இந்த ஆம் இல்லையா கட் பண்ணுறேன். கட் பண்ணி ஆம் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இல்லை இருக்குது, இல்லைங்கிறத கீழே பேஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? எவ்வளோ தான் போல் போட்டாச்சு. சரிங்களா? ஒரு 5-10 செகண்டு தான். போல் போடுறதுக்கு எத்தனை நேரம் பாருங்கள். என்ன நீங்கள் கொடுக்கணுமோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களோ, கேள்வி கேட்க விரும்புகிறீங்களோ அதை டைப் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ புதுசாக போல் போடுறேன். சரிங்களா? கவனிங்க. அட்டாச் கொடுக்குறேன், போல் ஆப்ஷன் கொடுக்குறேன், மேலே கொஸ்டினை பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? கொஸ்டினு ஆன்சரும் வந்துடுச்சு. அது ஆன்சரை கட் பண்ணுறேன், ஆன்சரை மேலே பேஸ்ட் பண்ணுறேன், இல்லையை கட் பண்ணுறேன், இல்லையை பேஸ்ட் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். இவ்வளோதான். இதில் எல்லோரும் உங்களுக்கு குரூப்பில் இருக்கிறவங்க ஆம் இல்லைங்கிறத தொட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேர் தொட்டிருக்காங்கன்னு உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.